Hello friends, welcome to SK Digital சேவை. இந்த வீடியோல நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்குறோம். ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நியர்பை இருக்க ரேஷன் கடையை கொடுக்காம, நம்ம வீட்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்க ஒரு ரேஷன் ஷாப்பை வந்து நம்ம கார்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாங்க. நம்மளும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு அந்த ரேஷன் கடையில வந்து பொருள் வாங்குற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி நம்மளுக்கு பிடிச்ச கடையில வந்து அதாவது நம்ம பிடிச்ச கடை நம்மளுக்கு வீட்டுக்கு நியர்பை இருக்கிற ரேஷன் ஷாப்பை வந்து நம்ம எப்படி வந்து ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ரேஷன் அட்டைக்கான அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா tnpds.gov.in இந்த வெப்சைட்ல போயிடுங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரேஷன் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய ரேஷன் அட்டைக்கான அபிஷியல் பேஜை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதுல முகவரி மாற்றம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு அதுல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனேயும் உங்களுக்கு வந்து அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல உங்க ரேஷன் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து அப்படியே டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டுல என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ, என்ன தாலுக்கு இருக்கோ, என்ன வில்லேஜ் இருக்கோ, என்ன பின்கோட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ரேஷன் கார்டுல வந்து நீங்க புதுசா வாங்கின ரேஷன் கார்டுல என்ன இருக்கோ அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடிஷனலா சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, கேஸ் பில்லு, இல்லைன்னா வந்து எலக்ட்ரிக் பில்லு, பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரி நிறைய 15 டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்டா பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் பில் மட்டும் சப்மிட் பண்ணா போதும். கேஸ் பில் சப்மிட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. இந்த டாக்குமெண்டோட என்ன பண்றீங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மும் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுலதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரேஷன் கடை தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். அது என்ன டிக்ளரேஷன் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி ஃபர்ஸ்ட் அனுப்புனர் போட்டுட்டு உங்க பேரு, உங்களோட அட்ரஸ் எழுதுருங்க. அடுத்தது பெறுநர் போட்டு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் பாதுகாப்பு துறைன்னு போட்டு உங்களுக்கு எந்த தாலுக் ஆஃபீஸ் வருமோ அந்த தாலுக் ஆஃபீஸ் பேர் எழுதிடுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பொருளை பாத்தீங்கன்னா ஐயா எனது ரேஷன் கடை எண் மாற்றம் தொடர்பாகன்னு சொல்லிட்டு உங்க ரேஷன் கடையோட நம்பர் எழுதிடுங்க. உங்களுக்கு எந்த ரேஷன் கடை வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து ஏன்னா உங்க வீட்டுக்கு நியர்பை இருக்க ரேஷன் கடைக்கு போயிட்டு அந்த கடையோட நம்பரை வந்து அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு வாங்கி பாருங்க. அவங்க கார்டுல பாத்தீங்கன்னா பின்பக்கம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடையோட நம்பர் இருக்கும். அந்த கடையோட நம்பரை வந்து எழுதுங்க. இல்ல சப்ஜெக்ட் என்ன எழுதுறீங்கன்னா ஐயான்னு போட்டு வணக்கம் போட்டு ஐயா நான் மேற்கூறிய முகவரியில் வசித்து வருகிறேன், மேல சொன்ன முகவரியில வசித்து வருகிறேன். ஐயா எனக்கு ரேஷன் அட்டையில் முகவரி மாற்றம் குறித்து விண்ணப்பித்துள்ளேன். ஐயா எனது வீட்டு முகவரிக்கு அதாவது இந்த கடை நம்பர் தான் 02JD4965 என்ற கடை எண் தான் வரும். அந்த கடையை எனக்கு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிக்குன்னு போட்டு சைன் பண்ணிடுங்க. உங்களுடைய அதாவது நீங்க ஆதார் கார்டு இல்லைன்னா கேஸ் பில் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றீங்களா அந்த காப்பியோட இந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் பாத்தீங்கன்னா நீங்க உங்க கையால எழுதி சைன் பண்ணிட்டு இந்த 2 காப்பியும் பாத்தீங்கன்னா 1 MB பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா கீழே வந்து கடைசியில வந்து உறுதிப்படுத்த கொடுத்துட்டு பதிவு செய்யும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை உறுப்பினர் வந்து அதாவது உங்களுடைய முகவரி மாற்றம் கோரிக்கை உறுப்பினர் சேர்க்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து வரும். அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்ல இருந்து ஒரு 4 டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் ஷாப் மட்டும் நீங்க எந்த ரேஷன் கடைக்கு கேட்டிருக்கீங்களோ அந்த கடைக்கு உங்களோட கார்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். அந்த கடைக்கு போயிட்டு நீங்க வந்து பொருள் வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது முகவரி மாற்றம் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரே தெருவில் தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஸ்ட்ரீட்ல தான் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்லயே வந்து ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் வீட்டு நம்பர் மட்டும் மாறி இருப்பாங்க. அதனால அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த கடையை கொடுக்காம ரொம்ப தூரமா இருக்க ஒரு கடையை கொடுத்துருவாங்க. அவங்களும் என்ன பண்ணணும்னா இதே மெத்தடா யூஸ் பண்ணணும். அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு இதே மாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம் எழுதிட்டு அதுலயும் அந்த கடை நம்பர் போட்டுட்டு இந்த மாதிரி திரும்பவும் ஒரு முறை சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க கடையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு புதுசா நீங்க எந்த கடை கேட்குறீங்களோ அந்த கடையோட நம்பரை வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இதுக்காக நீங்க எந்த ஒரு ரேஷன் ஆஃபீஸ்க்கோ எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்லைன்லயே ஈஸியா வந்து இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட முடியும். ஒரு 3 டேஸ்ல இருந்து ஒரு 4 டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே மாறிடும். நீங்க புது கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நினைச்சீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.